தொடர்ச்சியாக 5 வெற்றி படங்கள் ஃபுல்லாக மக்கள் கொடுத்த ஆதரவு தான். அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு. நெக்ஸ்ட் என்னோடய படம் வந்து தனுஷ் சார் ப்ராஜெக்ட்டு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். இப்போ பெரிய பட்ஜெட்டு, அது பெரிய ப்ராசஸ்ஸு, அதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே. அது நிச்சயமாக அது நெக்ஸ்ட் இயர் மாதிரி நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய என்னுடைய கேரியரில் ஒரு பெரிய படமாக இருக்கும். என்னது? பொதுவாக நான் ஒரு விஷயம், அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரியான உரையாடல் போய்கிட்டு இருக்கு, எதை சொன்னால் திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும்போது, முன்னாடி வாழ்க்கையில் அழுத்தின இல்லை நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை வச்சு ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும்னு நினச்சோம். பைசன் நிச்சயமாக வந்து முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போனா சவுத்து தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து இளைஞர்களோட கனவுலாம் இருக்குல்ல, அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. பயணப்பட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அகச்சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் உடச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பைசன் எடுத்தது. மாற்றத்துக்கான படங்களை எடுத்தது சமூகத்தில் மாற்றங்கள் நடந்துட்டு. ஆமாம், மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அதெல்லாம் மீனிங் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னாலே, அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகம் மாறணும், இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும், இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்கள கொண்டாடணும் மக்கள் ரெடியாகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் இங்கே பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க. நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க. அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன பங்காக என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து தொடர்ந்து என்னுடைய 4 படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து அவ்வளோ ஆசைப்பட்டார். படம் பார்த்து முடிச்சோன்னா அவரோட ரியாக்ஷன் என்ன வந்துச்சுன்னா, இவ்வளோ உழைப்பு போட்டு சினிமாவில் படம் எடுக்கிறீங்கிறது ஆச்சரியமாக இருக்குது, உங்களோட உழைப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது, தொடர்ந்து உங்களோட படங்கள் பார்க்கும்போது ஒரு டைரக்டராக அவங்களோட ஆளுமை வெளிப்படுது, மொத்த டீமில் நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே இப்போ சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க. அமித் சார், பசுபதி சார், துருவ ரொம்ப பாராட்டினார். துருவோட சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டான உழைப்பை போட்டுறதுக்கு துருவ ரொம்ப பாராட்டினார். மொத்தமாகவே ஒரு படக்குழுவை மொத்த டீமாகவே ரொம்ப என்ன சொல்கிறது, மனசு விட்டு பாராட்டி பேசினார். எங்கிட்டையும் பேசினார், ரஞ்சித் அண்ணாட்டையும் பேசினார். இல்லை, 2 பேருக்கும் நிறைய உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி சந்திச்சிருக்கோம், 2 பேர் பேசி இனி அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே. அது நிகழும்போது நிகழ்ந்தால் அது பெரிய படமாக இருக்கும். நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல, அவரும் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனால் நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி உரையாடுறோம், பேசுகிறோம், வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது இன்னும் முடிவாகலை, எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடிவாகலை. நான் ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு. மாமன் அப்போ சைன் பண்ண கமிட்மெண்ட் இருக்குது. அது இன்னும் யார் கதாநாயகன் யார் எதுன்னு முடிவு பண்ணல. ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. என்னோட முதல் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.